ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07737348558. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிட் 10 முடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ கணக்கீடு பாடத்தில் யூனிட் 10 பங்குடமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் பார்த்தா யூனிட் 11. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் தியரி வைஸாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான 10 வருடங்களுக்கான பாஸ்புக் கேள்வி செய்யணும், அதையும் செய்தாச்சு. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் செய்திருக்கு, பயிற்சியும் செய்திருக்கு. ஸோ அந்த கேள்விகள் அது பாடங்கள் உங்களுக்கு விளங்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அந்த கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணுறது விஷயத்தை பாருங்கள். சரி, நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 11 கணக்கீடு என்ற பாடத்தில் யூனிட் 11 வர பாடம் என்ன பார்த்தோம்னா நம்ம கணக்கீடு நியமங்கள். ஸோ இங்கே கணக்கீட்டில் யூனிட் 11 பார்த்தோம்னா நமக்கு இது யூனிட் 11 கணக்கீட்டு நியமம். இந்த கணக்கீட்டு நியமம் என்ற பாடம் பார்ட் 1 கேள்வி வார பாடம். கணக்கீட்டு நியமம் என்றது பார்ட் 1 கேள்வி வார பாடம். ஸோ இந்த பாடம் ஏன் படத்தை படிக்கிறோம்ன்றது ஒரு சரியான விளக்கம் கொண்டு இருக்கும். இந்த பாடம் படிக்கிறோம், இந்த பாடத்தை ஏன் படிக்கிறோம்ன்றதும் சரியான விளக்கம் ஒன்று இருக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னால், ஸோ இந்த கணக்கீட்டு நியமம்ன்றது நீங்கள் நிதிக்கூற்றுகளை தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளும். ஒரு கம்பெனிக்கான அல்லது ஒரு நிறுவனத்திற்கான நிதிக்கூற்றுகள் தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால் நிதி கணக்கீட்டில் இந்த கணக்கு நியமத்தை பின்பற்றணும். கணக்கு நியமத்தை பின்பற்றி தான் நிதிக்கூற்றுகள் நீங்கள் தயாரிக்கணும். ஆனால் இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், உங்களுக்கு சிம்லா விளங்கி கொள்ளுங்கள். ஸோ இதில் யூனிட் 6 படிச்சிட்டோம். யூனிட் 6 நீங்கள் படித்தது நம்ம தனியார் உரிமை வணிகம் படிச்சிருக்கிறோம். ஸோ தனியார் உரிமை வணிகத்தில் எப்படி கணக்கு செய்யணும்னு பார்த்துருக்கிறோம். அதேமாதிரி யூனிட் 8 பார்த்தோம்னா லாப நோக்கற்ற வணிகம். அப்போ லாப நோக்கற்ற வணிகத்தின் நிதிக்கூற்றுகள் எப்படி தயாரிக்கிறோன்னு பார்த்துருக்கிறோம். ஸோ கடைசியாக படித்தபடி பார்த்தா 10ஆம் பாடம் பங்குடைமையில் என்ன பார்த்துருக்கோம், பங்குடைமை நிதிக்கூற்றுன்ற பங்குடைமை வணிகத்தின் நிதிக்கூற்றுகள் எப்படி தயாரிக்கின்றது என்றது பார்த்துருக்கிறோம். இவை நம்ம அடுத்தது படிக்க போகிறது யூனிட் 11க்கு பிறகு படிக்க போகிற பாடம் 12ஆம் பாடம் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள நிதிக்கூற்று. வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள நிதிக்கூற்று தயாரிக்கிறத நம்ம 12ஆம் பாடம் படிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இதுவரைக்கும் 3 வணிக அமைப்புகள் பார்த்துருக்குறோம். இந்த 3 வணிக அமைப்பில் என்ன செய்ய நியமத்தை பற்றி நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக படிக்கல. பட் என்ன செய்யணும்னா இதில் நம்ம கணக்கறிக்கை செய்யும் போது நியமங்களில் சில வார விடயங்கள் நம்ம பின்பற்றி தான் நம்ம கணக்கு செய்திருக்கிறோம். ஆனால் இதில் வரையறுக்கப்பட்ட கம்பெனியை படிக்க போகிறோம்னா நியமத்தை பின்பற்றி தான் நம்ம கணக்கு செய்யணும். நியமத்தை பின்பற்றாமல் செய்தோம்னா அது சட்டப்படி அது குற்றமாக இருக்கும். சட்டப்படி நம்ம சில நியமத்தை பின்பற்றாமல் வரையறுக்கப்பட்ட கம்பெனி கணக்கு செய்ய முடியாது. அப்போ கணக்கீட்டு நியமம் என்று சொல்லப்படுறேன்னு பார்த்தோம்னா இந்த நம்ம ஏன் நியமம் படிக்கணும்னா கணக்கீட்டு நியமம் என்று சொல்லப்படுற என்னென்னு பார்த்தோம்னால் இங்கே கணக்கீட்டு நியமம் என்பது நமக்கு நிதிக்கூற்றுக்கள், வருமான கூற்று அல்லது நிதிக்கூற்றுகள் வெளியீடு செய்யும்போது வார விடயங்கள் தொடர்பாக ஒவ்வொரு குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாகவும் தனித்தனியாக சில விஷயங்களை கதைக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு ஏலவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 நியமம் தான் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக கேட்டோம்னா 9 நியமம் இருக்கான்னு விட இல்லை, நிறைய நியமங்கள் இருக்குது. ஆனால் இங்கே ஏலவலில் நீங்கள் படிக்க வேண்டிய 9 நியமங்கள். இந்த 9 நியமங்கள் தான் உங்களுக்கு இந்த 9 நியமத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனிக்கான செய்ய போகிறீங்க. அப்போ இந்த 9 நியமம் இல்லாமல் வேறொரு விடயத்தை உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, இந்த கம்பெனிகளில் செய்ய சொல்லி கேட்க மாட்டாங்க. அந்த 9 நியமத்தை உள்ளடங்கியதை தான் உங்களுக்கு கம்பெனிகள் இங்கே இருக்குது. சரி, ஓகே. அப்போ இந்த நியமத்தை ஏன் படிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னால் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வணிக அமைப்பு தான் நம்ம கேள்வி செய்ய போகிறோம். 4 வணிக அமைப்பு தான் கணக்கில் கேள்வி செய்ய போகிறோம். இந்த 3 வணிக அமைப்பும் இந்த 3 வணிக கணக்கை செய்யும் போதும் இங்கே கட்டாயம் நியமத்தை பின்பற்ற அவசியம் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தோம்னா தனியார் உரிமை வணிகம் என்பது ஒரு நபரால் மூலம் ஈடுபடுத்தப்படுற வணிகம். அவர் மூலம் ஈடுபடுத்தியிருப்பார், அவரே அந்த வணிகத்தை நிர்வாகம் செய்வார். அப்போ அந்த நிறுவனத்தின் நிதி கணக்கீட்டு தகவலை வெளியாக்கலுக்கு கொடுக்க அவசியம் இல்லை, வெளித்தரப்பினருக்கு வெளியீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிறுவனத்தின் முகாமை செய்யப்பட்ட பிறகு, முகாமை செய்த நிறுவனம் நடத்தப்பட்ட பிறகு அந்த நிறுவனத்தின் ஆண்டுகளில் வர லாப நட்டங்களை அறிவதற்காண்டி ஒரு கணக்கறிக்கை செய்து அந்த நிறுவன உரிமையாளர் யாரோ அந்த ஒரு நபருக்கு மட்டும் கொடுத்தா போதும்.
வெளியாக்களுக்கு அந்த தகவலை கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அதனால் இந்த இடத்துல கணக்கு நியமத்தை பின்பற்றணுன்ற அவசியம் வரலை. அது மாதிரி தான் லாப நோக்க நிறுவனம், அது மாதிரி தான் பங்குடைமை. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 3 இடத்துலையும் பார்க்கும்போது பங்குடைமை என்னது, லாப நோக்க நிறுவனம் என்னது, உங்களுக்கு தெரியும். லாபத்தை நோக்கமாக எடுத்துக்கொள்ளாமல் சரியா சேவை நோக்கத்திற்காக அல்லது சமூக நல நோக்கத்திற்காக செயற்படுற அமைப்புகள் தான் லாப நோக்கற்ற அமைப்பு. அப்போ லாப நோக்கற்ற அமைப்பில் வந்து அங்கே அங்கத்தவர்களாக இருக்கிறார்களுக்கு தான் தகவல் தெரியுமே தவிர அதில் யாருமே வந்து காசை இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. லாப நோக்க நிறுவனத்தில் யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. அப்போ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆக்களுக்கு தகவல் தெரியுமான்னு தெரியுமா, இன்வெஸ்ட் பண்ணவே ஆக்கள் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு தகவல் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நமக்கு வந்து இங்கே லாப நோக்க நிறுவனம் அதே மாதிரி பங்குடைமை பார்த்தோம்னா 2 தொடக்கம் 20 பங்குடைமை இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 விழாக்கள் இருக்கிறாங்க என்றால் நானும் எனது 3 நண்பர்களும் சேர்ந்து பங்குடைமை நடத்துகிறோம்னு சொன்னால் பங்குடைமை நடத்தி அதில் வர லாப நட்டங்களை பற்றி யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த 4 பேர் தான் தெரிஞ்சிருக்கணும். இதை தவிர வேறு யாருக்கான அந்த தகவலை கொடுக்கணுமான்னு கேட்டோம்னால் கொடுக்க தேவையில்லை, கொடுக்கணும்ன்றது அவசியம் இருக்காது. அப்போ இங்கே வெளித்தரப்பினர் நான் தகவலை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிதி கணக்கெடு தகவலை பொறுக்க பாருங்கள், இந்த இடத்துல தனியார் வணிகம், லாப நோக்க நிறுவனம், பங்குடைய வணிகம், இதில் வெளி அக்ரஸன் தரப்பினர் நான் தகவலை கொடுத்து அவங்கள நான் உள்ளே ஈர்க்கணும், அவங்களோட மூலத்தை திரட்டணும்ன்ற அவசியம் என்ன செய்தால் இங்கே வரல, இந்த இடத்துல அது வரல. ஆனால் வரையறுக்கப்பட்ட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளோட நிதி கூற்றுக்களானது நம்மளோட நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கிறார்கள் பயன்படுத்தப்படும். அதே போல் நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணின முதலீடு செய்த ஆட்கள் வந்து நிறுவனத்துக்கு உள்ளே எல்லாரும் இல்லை, நிறுவனம் வெளியில் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு சொன்னால் நான் HNB பேங்கோட ஷேர்ஸை வாங்கியிருக்கிறேன், நெஸ்லே கம்பெனியை ஷேர்ஸை வாங்கியிருக்கேன். ஆனால் நான் என்ன செய்யலை, நெஸ்லே கம்பெனியில் போய் வேலை செய்யலை, HNB பேங்குக்குள்ளே வேலை செய்யலை. பட் நான் எந்த காசை கொண்டு அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அவங்களோட வணிகத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட வணிகத்துக்கு காசு கொடுத்துருக்குறேன். அப்போ எந்த காசு நான் கொடுத்த காசு மிகவும் குறைவளவான காசு. அப்போ என்ன அந்த கம்பெனிக்குள்ள ஒரு நபராக கருத்தவே இல்லை. ஆனால் நானும் ஒரு உரிமையாளர், நிறுவனத்துக்குள்ளே வேலை செய்ய முடியல, பட் நான் ஒரு உரிமையாளர், நானும் காசு கொடுத்துருக்கேன். அப்போ நான் கொடுத்த காசை அவங்க சரியான முறையில் பயன்படுத்திருக்காங்க இல்லையாண்டதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அதை சரியாக செஞ்சாங்க பார்க்குறதுக்கான விடயங்கள் நான் பார்க்கணும். அப்போ நான் செய்வது எந்த காசு ஒழுங்காக பயன்படுத்தப்படுது, நான் போட்ட காசு ஒன்று வந்து லாபம் உழைக்கிறாங்களா, நட்டம் அடைகிறாங்க, எனக்கு டிவிடெண்ட் தராங்களா, அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, ஏதாவது சொத்துக்கள் வாங்கியிருக்காங்களா, ஏதாவது புது நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களா அப்படின்னு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் காசு போட்டிருப்பேன், எனக்கு என்ன செய்யும்போது அதுக்கான பொறுப்பு என்ன செய்யணும், எனக்கு அந்த விடயத்தை அவங்க நிறைவேற்றி தரணும் இல்லையா, எனக்கு அந்த விஷயத்துக்கு என்ன செய்ய வந்து பொறுப்பு கூறணும் அவங்க, ஏன்னா நான் காசு அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்போ இந்த இடத்துல வரையறுக்கப்பட்ட கம்பெனியாக இருக்கும்போது வரையறுக்கப்பட்ட கம்பெனிக்கு வெளியிலையும் அப்புறமா வந்து கொழும்பில் சில கம்பெனிகள் இருக்குன்னு சொன்னால் அந்த கொழும்பில் இருக்கிற கம்பெனி எல்லாம் கொழும்பில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட நபர்களால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டதில் வெளிநபர்கள் பொது கம்பெனின்னு சொன்னால் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனின்னு சொன்னால் வெளியாக்கிறது காசு திரட்டி செயற்படுகின்ற கம்பெனிகள், வெளியானது காசு திரட்டி செயற்படுகின்ற கம்பெனிகள் அங்கே வெளியாபத்தை மூலத்தை திரட்டிக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யும்போது அவங்கள்ட்ட வாங்கின காசை நான் எப்படி பயன்படுத்துகிற பொறுப்பை கூற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ கம்பெனிக்கு இருக்குது. அப்போ கம்பெனியை செய்யும் வந்து நிதிக்கூறுகளை வெளியீடு செய்யும்போது நியமங்களை பின்பற்றி கணக்கறிக்கை செய்தால் தான் அதை நியமத்தை தெரிஞ்ச எல்லாருக்கும் உள்ள பொது நோக்க நிதிக்கூற்று. ஸோ சிம்பிளான விஷயம் தான், வரையறுக்கப்பட்ட கம்பெனியில் வெளியீடு செய்யப்படுற நிதிக்கூற்றுக்கள் வெளித்தரப்பினர்கள் பாவிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். வெளித்தரப்பினர் பாவிக்கக்கூடிய வகையில் இருக்கணும் என்றால் பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமத்தை செய்யும் வந்து இவங்க பின்பற்றி இருந்தால் தான் எல்லாருக்கும் விளங்கும். அப்போ கணக்கீட்டு நியமம் என்பது நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பதற்கான வழிகாட்டல்களை வழங்குகின்ற ஒரு சட்டம் மாதிரி ஒரு விஷயம். அப்போ கணக்கீட்டு நியமத்தை பின்பற்றி தான் கம்பெனிகள் நிதிக்குழு வெளியீடு செய்யணும். அரசாங்கம் என்ன செய்யும் வந்து நியமங்கள் பின்பற்றப்பட்டிருக்குதா, சரியான முறையில் கணக்கறிக்கை செய்கிறாங்கன்றதை பார்த்து கொண்டு இருக்கும். சரி, அப்போ வரையறுக்கப்பட்ட கம்பெனி கட்டாயம் கணக்கறிகள் எப்படி செய்ய வேண்டியிருக்கும், நியமத்தை பின்பற்றி செய்ய வேண்டியது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த கணக்கு நியமத்தை படிக்கிறோம். ஸோ பேசிக் விஷயம், பட் கவனம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். சரியா, அப்போ வரையறுக்கப்பட்ட கம்பெனிக்கு முதல்ல நம்ம வந்து கம்பெனி படிக்க முதல்ல நியமத்தை படிக்கிறதன் காரணம், அதே விட ஏனைய இடத்துல வந்து நியமத்தை படிக்காமல் இப்போ ஏன் படத்தை நியமத்தை படிக்கணும்னு பார்த்தோம்னா அதுக்கான காரணம் இதுதான். என்ன காரணம், வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் நிதிக்கூற்று வெளியீடு செய்யப்படும் என்றால் அந்த கம்பெனியின் நிதிக்கூற்றுக்கள் வெளியீடு செய்யும் போது நியமம் கட்டாயம் பின்பற்றப்பட்டிருக்க வேணும். ஆனால் இந்த நியமத்தை நம்ம ஏற்கனவே படிக்கலையா, இது வரைக்கும் நியமத்தை பற்றி தெரியாதான்னு கேட்டால் நம்ம நியமத்தில் இருக்கிற சில விஷயங்களை பின்பற்றி தான் இங்கே கணக்கறிக்கை செய்திருக்கிறோம். சரியா, இப்போ இருப்புகள் தொடர்பாக தெரியாமல் தனியார் வணிகத்தை நம்ம கணக்கு செய்யலை, லாப நோக்குன்றது கணக்கு செய்யலை, பங்குடைமை கணக்கு செய்யலை, ஆதாரம் பொறிமற்றுவம் தெரியாமல் அதை பற்றி நம்ம கணக்கு செய்யலை, ஆதாரம் பொறிமற்றுவது தேய்வுற முறை தெரியும், கிரியமண்டன தெரியும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம படித்து அதான் வச்சு தான் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வரும்போது சரியான நியமத்தை பின்பற்றி தான் செய்யணும்.
அப்போ அந்த நியமத்தை பின்பற்றணுன்றதுனால இந்த இடத்துல நம்ம 9 நியமம் படிக்க போகிறோம். ஸோ முதலாவது விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, ஓகே. இப்போ சில விஷயங்களை புதிய மாணவர்கள் இருப்பாங்க, அதுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து யூனிட் 10 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குது. நான் யூனிட் 11 இப்போ படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த பாடங்களும் தொடர்ச்சியாக கூட பெச்சுக்காக என்ன செய்ய வந்து நடந்து கொண்டிருக்கும் ஆன்லைன் மூலமாக. அப்போ நீங்கள் இப்போ எப்படி கிளாஸை பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் நீங்கள் அந்த கிளாஸை பார்க்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால யூனிட் 11க்குரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால இந்த கிளாஸ் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ பேமெண்ட் கட்டினார்கள் கட்டாதார்கள் அப்படின்னு இல்லை, எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸ் டே 1 இதுன்னு சொன்னால் டே 2 அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து பேமெண்ட் கட்டினாக்கள் மட்டும் தான் ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒன்று இதே மாதிரி தான் கிளாஸ் தொடர்ச்சி நடக்க போது. யாராவது இணைஞ்சு கொள்ள விரும்பமா இருந்தீங்கன்றால் உங்களோட ஸ்க்ரீனில் என்ன செய்யப்படும், நமக்கு வந்து நம்பர்ஸ் போடப்பட்டிருக்கு. அந்த நம்பர்ஸுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் ஒன்று அனுப்புங்க. மற்ற டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க. சரியா, தொடர்ச்சியாக அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ யூனிட் 11 என்ன விஷயம் பார்க்கணும்னு நான் சிம்பிளாக பார்த்துருக்கேன். அப்போ கணக்கீடு நியமம் பார்க்கணும். கணக்கீடு நியமத்தை பின்பற்றி தான் மறைக்கப்பட்ட கம்பெனி இதுக்குள்ளே செய்யணும். சரி, ஓகே. அப்போ இந்த கேள்வி நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னு சொன்னால் இந்த பாடத்தில் எப்படி கேள்வி வரும் என்று பார்த்தோம்னா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2ல் கேள்வி வராது. பார்ட் 2ல் என்ன இல்லை, கேள்வி இல்லை. ஆனால் பார்ட் 1ல் கேள்வி இருக்குது. பார்ட் 1ல் உங்களுக்கு A-level மொத்தமாக ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் 50 கேள்விகள் வருதென்றால் இந்த 50 கேள்விகளில் 10 கேள்வி, அதாவது 20 வீதமான கேள்வி. எத்தனை வீதம்? 20 வீதமான கேள்வி இந்த பாடத்தில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்பெனி கணக்கு நிதிக்கூறுகள் செய்யணுமா இருந்தால் இந்த நியமம் தெரியாமல் கம்பெனி கணக்கு செய்ய முடியாது. அப்போ கம்பெனி கணக்கில் மேஜர் பார்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. கம்பெனி கணக்கு நீங்கள் நிதிக்கூறு செய்யணும்னால் இந்த கணக்கீட்டு நியமம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருக்க இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கம்பெனி கணக்கில் கேள்விகள் செய்ய முடியாது. அப்போ அதனால் உங்களுக்கு விளங்கணும். பார்ட் 1 பொறுத்தவரை சொல்லிட்டா நேரடியான கேள்வியாக உங்களுக்கு 20 வீதமான கேள்வி இருக்க போகுது, 10 கேள்வி இருக்க போகுது. மிகப்பெரிய பகுதி 50ல் 10 சொல்ல மிகப்பெரிய பகுதி. சரியா, 50ல் 10 கேள்வின்றது நமக்கு வந்து A-level சிலபஸை பொறுத்தவரை பெரிய கேள்வி. சரியா, ஓகே. அதுமாதிரி பார்ட் 2ல் மட்டும் இல்லைன்னு சொன்னாலும் நேரடியாக பார்ட் 2ல் கேள்வி இல்லை. ஆனால் பட்டன் செய்யும் அந்த கம்பெனி கணக்கு செய்யணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும், நியமம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நியமம் தெரியாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, கணக்கு செய்ய முடியாது. சரியா, நியமம் மிக முக்கியம். சரியா, அந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கணும். சரியா, ஓகே. அப்போ அடுத்தது விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம சிம்பிளாக பார்த்துக்கொள்வோம். உங்களோட டியூட் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கணும். உங்களோட கையில் சில பேர் கையில் டியூட் கிடச்சிருக்கும். சரி, ஓகே. விஷயங்களை பாருங்கள். நமக்கு வந்து 11ஆம் பாடத்தில் நம்ம படிக்க போகிற விஷயத்தை பற்றி சிம்பிளாக சொல்லியாச்சு. ஸோ நான் இங்கே என்ன படிக்க போகிறேன்னு பார்த்தோம்னால் ஒன்றா பார்ப்போம். முதல்ல வந்து பாருங்கள், நிதிக்கூறுகளை தயாரிக்கும் போதும் முன்வைக்கும் போதும் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதல். சரி, அப்போ கணக்கீட்டு நியமங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம வந்து ஃபுல்லாக நேரடியாக கணக்கீட்டு நியமத்தில் நம்ம போக போகிறதில்லை. அப்போ கணக்கீடு நியமத்துக்கு போக முதல்ல கணக்கீடு நியமம் இதோட சம்மந்தப்பட்ட சட்ட ரீதியான பின்னணிகள் சில தெரிஞ்சுக்கணும். அப்போ கணக்கு நியமம் எப்போ உருவாக்குனது, அதுக்கான நமக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்குதா, அந்த சட்டங்களுக்குள்ள இயங்குகின்ற நிறுவனங்கள் என்னென்ன நியமங்கள் இருக்குது, அப்படி சிம்பிளான பேசிக்கான விஷயங்கள் சிலது என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கும். அடுத்து நமக்கு வந்து கணக்கீடு நியமத்துக்குள்ளே போகும்போது எண்ணக்கரியான சட்டம் மட்டும் தெரியும். இப்போ இந்த பாடத்தில் மெயினாக நம்ம படிக்க போகிற 2 விஷயம். ஒன்று நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 11ஆம் பாடம் மட்டும் வந்தோம்னா நம்ம வந்து 2 விஷயம் இதில் பார்க்குற மாதிரி இருக்குது. 11ஆம் பாடத்தை பொறுத்தவரை 2 விஷயம். ஒன்று நம்ம இப்போ கதைச்ச மாதிரி பார்த்தோம்னால் ஒன்று கணக்கீட்டு நியமம் படிக்க போகிறோம், இன்னொரு விடயம் படிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னால் எண்ணக்கர ரீதியான சட்டகம். கணக்கீட்டின் எண்ணக்கர ரீதியான சட்டகம். அப்போ உங்களுக்கு இந்த கணக்கீட்டு நியமத்திற்கும் இந்த எண்ணக்கரைய சட்டகத்துக்குமான வேறுபாடும் சரியாக விளங்கியிருக்கும். அப்போ கணக்கீட்டு நியமம் என்றான எண்ணக்கரைய சட்டகம் என்றான்னு சொல்லி பொதுவாக சொல்லணும்னு சொன்னால் எண்ணக்கரைய சட்டம் என்பது பொதுவாக ஒரு விடயத்துக்கு கணக்கு நியமம் இல்லைன்ற பட்சத்தில், ஒரு விடயத்துக்கு கணக்கு நியமம் ஒன்று இல்லாத பட்சத்தில் ஒரு விடயத்துக்கு எப்படி கணக்கு செய்கிறது. சரியா, ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் பார்க்குறீங்க, கணக்கு நியமத்தில் அதை பற்றி கதைக்கல அப்படின்னா எண்ணக்கரு சட்டத்தில் சொல்லப்பட்டது மாதிரி அது கணக்கு செய்யும். கணக்கு நியமம் என்பது கணக்கு நியமத்தை பொறுத்தவரை LKS 1 நிதிக்கூறுகளை சமர்ப்பிப்பது தொடர்பான நியமம், LKS 2 இருப்புக்கள் தொடர்பான நியமம். சரியா, LKS 7 காசு பாதல் கூறு தொடர்பான நியமம், LKS 8 கணக்கீட்டு கொள்கை மதிப்பீட்டு மாற்றங்கள். அப்போ இந்த ஒவ்வொரு நியமத்திலையும் இங்கே ஒவ்வொரு விடயங்கள் தனியாக கதைக்கப்பட்டிருக்கு. அப்போ நிதிக்கூறுகளை சமர்ப்பித்தல்னா என்னென்ன நிதிக்கூற்று இருக்குது, அதில் என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்துவோம், ஸோ நிதிக்கூறில் என்னெல்லாம் இருக்கணும்,
அப்படி என்ன செய்யும் வந்து ஒவ்வொரு விடயமாக கதைக்கப்பட்டது என்ன செய்யும் வந்து கணக்கு நியமம் LKS 1. LKS 2 கணக்கு நியமம் வந்து LKS 2 வந்து இருப்புன்னு சொன்னால் அப்போ இருப்புண்டா என்ன, இருப்புகளோட வகை என்ன, இருப்பு எப்படி மதிப்பீடு செய்ய போகிறீங்க, இருப்புண்ட கிரிய வாய்ப்பாடுகள் எப்படி இருக்குது, சரியா? அப்போ இருப்பு நம்ம வந்து எப்போ செலவாக காட்டும், கொள்வன கேதுகள் இது அப்படி அந்த இருப்போட சம்மந்தப்பட்ட எல்லா விடயம் வந்து என்ன செய்யும் வந்து நியமத்தில் இருக்குது. அப்போ குறிப்பிட்டு ஒரு நியமம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நியமத்தில் இப்போ இருப்பு தொடர்பான நியமத்தில் இருப்பு பற்றி மட்டும்தான் கதைக்கப்பட்டிருக்கும். LKS 16 ஆதாரம் பொறி மற்றும் உபகரணம் தொடர்பான நியமம்னா ஆதாரம் பொறி மற்றும் உபகரணத்தை மட்டும்தான் அங்கே கதைச்சிருக்கும், வேறு எதுவும் கதைக்கப்பட்டிருக்க மாட்டாது. அப்போ உங்களுக்கு விளங்கணும், எண்ணக்கரையா சட்டகம் என்பது ஒரு ஒரு விஷயத்தை பற்றி கதைக்க மாட்டாங்க, அது கொமனாக கதைக்கப்பட ஒரு விடயம். நியமம் இல்லாத பட்சத்தில் நம்ம எதை பின்பற்றோம், எண்ணக்கரையா சட்டத்தை பின்பற்றோம். நியமம் இருந்ததுனால் அதுக்கான நியமத்தை பின்பற்றணும், நியமம் இல்லாத பட்சத்தில் அதுக்கான எப்படி வழிகாட்டலை எப்படி நம்ம பதிவு பண்ணுற வழிகாட்டல் எதுன்னு செய்ய வந்து எண்ணக்கரையா சட்டம் செய்யும். அப்போ எண்ணக்கரையா சட்டகம் என்றது மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாற்றியமைக்கப்பட்ட அடிப்படையில் தான் நமக்கு வந்து சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவு அப்படி இதுகளுக்கு வரைக்கிற மாதம் சொன்னால் இல்லையா, உரிமையாண்மை தகுந்த நிதிக்குறி மூலங்களுக்கு நம்ம வரைக்கிற மாதம் தான். அதுக்கான காரணம் எண்ணக்கரையா சட்டம். அப்போ உங்களுக்கு விளங்கணும், இங்கே நம்ம மெயினாக படிக்க போகிறது ஒன்று கணக்கீட்டு நியமம், அதுதான் பிரதானமானது. அடுத்து எண்ணக்கரையா சட்டகம். ஸோ ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். எண்ணக்கரையா சட்டங்களோட ஒரு சின்ன பகுதி தான், ஆனால் கணக்கீட்டு நியமம் 9 இருக்குன்னா 9 பகுதி வரப்போது 9 பகுதியாக பார்க்க வேண்டியிருக்கு. 9 பகுதியை போல் ஒரு பகுதியாக எண்ணக்கரை சட்டம் இருக்குது. சிம்பிளான விஷயம். அப்போ கணக்கீட்டு நியமம் என்றால் ஓரளவு விளக்கம் இருக்கணும். ஸோ நான் திரும்பி சொல்லிக்கொள்கிறேன், கணக்கீட்டு நியமம்னு சொல்கிறது என்னது, ஒரு கணக்கறிக்கையை எப்படி தயாரிக்க போகிறன்றதுக்கான வழிகாட்டல்களை வழங்க சட்டம் மாதிரி. ஸோ இலங்கையில் நீங்கள் ஒரு பிரஜை ஒன்று இருக்கிறீங்கன்னா, இந்த இலங்கையில் நீங்கள் பிரஜையாக இருக்கும்போது நீங்கள் என்னென்ன விடயங்களை பின்பற்றணும், என்னென்ன விடயங்களை பின்பற்றக்கூடாது, எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி நமக்கு வந்து சில சட்டங்கள் இருக்கிற மாதிரி கணக்கீட்டு அறிக்கையில் தயாரிக்கும் போது அடுத்த கணக்கீடு அறிக்கையில் பயன்படுத்தும் போது நான் ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்டா, நான் இன்வெஸ்ட் பண்ணனா வந்து கணக்கறிக்கை தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அந்த நிறுவனத்தால் செய்யப்பட்ட கணக்கறிக்கை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ கணக்கீட்டோட சம்மந்தப்பட்ட அனைவரும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன செய்யும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கணும். ஸோ பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹெல்மெட் போடாமல் போகிறோம். டிராஃபிக் போலீஸ் வந்து நிப்பாட்டுறேன், நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஹெல்மெட் போடாமல் வரணுமென்றது எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் அவர் மன்னிக்க போகிறது இல்லை. ஹெல்மெட் போடணும்னு தெரியாமல் நான் வந்துட்டேன், ஸோ சாரி என்ன செய்ய மன்னிச்சிடுங்கன்றா மன்னிக்க மாட்டேன். அவர் என்ன செய்ய தண்டப்படம் கேட்பேன், அதில் செய்ய ஃபைன் சீட் வந்து உங்களுக்கு போடுவேன். அப்போ கணக்கு நியமத்தை என்ன செய்ய அந்த இலங்கையில் இருக்கிற ஒரு பிரஜை சட்டத்தை பின்பற்றிருக்கணும்னு கட்டாயம். எப்படி சட்டத்தை பின்பற்றிருக்கணும்னு கட்டாயமோ அது மாதிரி தான் கணக்கீட்டில் நீங்கள் ஸோ இப்போ அக்கௌண்டிங் படிக்கிறீங்க, இப்போ கிரேட் 13 இருக்கிறீங்க, அக்கௌண்டிங் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் வந்து இதை படித்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து கேம்பஸ் போகிறீங்கன்னு சொன்னால் அதில் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் ஏதாவது படிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கணக்கீட்டை பற்றி படிக்கிறீங்களா? எஸ். அப்போ உங்களுக்கு கணக்கு நியமத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். கணக்கீடு வர்த்தகத்துறையில் வந்துட்டு கணக்கீடை பற்றி படிக்கிறீங்கன்னா நியமம் தெரிஞ்சிருக்கணும். அதில் நீங்கள் வந்து போயிட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய போகிறீங்க, அதனால் நீங்கள் கணக்கறியை தயாரிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கணக்கு நியமம் தெரிஞ்சிருக்கும். அல்லது நீங்கள் வந்து கணக்கறியை தயாரிக்கலை, பட் ஒரு இன்வெஸ்டர், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒரு கணக்கறிக்கையை பார்க்க போகிறீங்க, புரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. நிதி கூட்டண்டா என்ன, நிலைமை கூட்டண்டா என்ன, வருமான கூட்டண்டா என்ன, அதில் என்ன இருக்குது, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதில் எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து கணக்கு நியமத்தை பின்பற்றுங்க. அப்போ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை பயோ படிச்சிருக்கலாம், மேத்ஸ் படிச்சிருக்கலாம், டெக்னாலஜி படிச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கண்டா, கொமர்ஸ் அல்லாமல் ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு மூலத்தொகையோட போட போகிறீங்கண்டா அந்த இடத்துல என்ன செய்ய வந்து அந்த நிதி கூற்ற விளங்கணும் என்றால் வருமானம்ண்டா என்ன, ஏன் வருமானத்தில் செலவை கழிக்கிறாங்க, எப்படி லாபத்தை கணிப்பிட்டாங்க, சொத்துக்கள்ண்டா என்ன, பொறுப்புகள்ண்டா என்ன, உரிமையாண்மை அதெல்லாம் விளங்கி கொள்ளணும் என்றால் உங்களுக்கு கணக்கு நியமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆரம்பத்தில் நம்ம படித்த விஷயம் எல்லாம் இதோட பேஸ் பண்ணி தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, யூனிட் 1லேருந்து. ஸோ நம்ம யூனிட் 10 வரைக்கும் படிச்சிருக்க வேண்டாம், இப்போ யூனிட் 11க்கு வந்திருக்க வேண்டாம். நம்ம இதுவரைக்கும் கணக்கு தொடர்பாக படித்த விஷயம் எல்லாம் இந்த நியமத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். கணக்கு தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால் உங்களுக்கு படிச்சிருக்கோம். சரியா? அப்போ நம்ம வந்து ஒரு கணக்கீட்டு அறிக்கையை தயாரிக்க போகிறோம், அதில் கணக்கீட்டு பாடத்தை ஒரு பாடமாக படிக்கிறோம், அல்லது கணக்கீட்டு அறிக்கைகளை நம்ம பார்த்து புரிஞ்சு கொள்ள போகிறோம் என்றால் இந்த நியமம்ன்றது முக்கியம். நியமம்ன்றது தெரியலென்றால் அதில் ஏன் செய்திருக்காங்க, ஏன் கூட்டியிருக்காங்க, ஏன் கழிச்சிருக்காங்கன்ற விஷயமும் தெரியாமல் இருக்குது. அப்போ அதுக்காகத்தான் இந்த இடத்துல செய்யும் கணக்கீட்டு நியமம் முக்கியம். அப்போ இதுவரைக்கும் நம்ம கணக்கு நியமத்தை படிக்காமல் தான் நிகழ்ச்சி செஞ்சோம் இல்லைன்னு சொல்லலை, பட் என்ன செய்யும் வந்து அதில் இருக்கிற சில விஷயங்களை பின்பற்றி செய்தோம். இதுதான் கணக்கு நியமம் படிக்கல, பட் இங்கே என்ன செய்ய போகிறோம் அதை தெளிவாக படிக்க போகிறோம். சரியான விளக்கம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம எண்ணக்கரு படம் ஒன்று தரப்பட்டிருக்குது வளமையை போல். அந்த எண்ணக்கரு படத்தில் என்ன செய்யும் வந்து உங்களுக்கு இதுக்கு போகிற என்ன படிக்க போகிறதுக்கான சமரி அதுக்குள்ளே இருக்கிறதா இருக்குது. அப்போ என்ன செய்யும் கணக்கீட்டு நியமங்களுக்கான அறிமுகம் உங்களுக்கு கிளியராக தரப்பட்டிருக்கு, நியமங்களுக்கான அறிமுகம் தெரிஞ்சிருக்கணும். அது கீழே சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று போடுறான் பாரு, நான் வாசிக்கிற பாருங்க. நிதி அறிக்கைப்படுத்தலின் போது தகவல்களின் தர ரீதியான பண்புகளை விருத்தி செய்வதற்கு வழிகாட்டுகின்ற முன்மொழிவுகள்.
அப்போ தர ரீதியான பண்பண்டா என்னென்னு நம்ம படிக்க போகிறோம். உங்களுக்கு தான் படிக்க போகிறோம். தர ரீதியான பண்பு என்றது என்ன படிக்க போகிறோம். அப்போ தரதியான பண்புனா வந்து இங்கே அடிப்படை தரதியான பண்பு, மேம்படுத்தப்பட்ட தரதியான பண்பு. அடிப்படை பண்பு தரதியான பண்பு 2 பண்பு இருக்குது. மேம்படுத்தப்பட வேண்டிய பண்பில் 4 பண்பு இருக்குது. சரியா? அடிப்படை தரதியான பண்பு, மேம்படுத்தப்பட வேண்டிய தரதியான பண்பு, அடிப்படை பண்பு 2 இருக்குது, மேம்படுத்தப்பட 4 இருக்குது. அப்போ இந்த பண்புகள் நம்ம எங்கே பின்பற்றோம், என்ன செய்வோம்ன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்த பாரு நமக்கு வந்து கணக்கு நியமம் வந்து முக்கியத்துவம். ஸோ முக்கியத்துவம்னு சொல்ல போகிறோம் அப்படியே சொல்லலாம். நம்ம வந்து ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக தனித்தனி நியமம் இருக்குது. அப்போ அந்த குறிப்பிட்ட உதாரணம் இருப்புன்னு சொன்னால் LKS2 இருப்புக்கான நியமம் இருக்குன்றால் இருப்பு தொடர்பான சகல விடயங்களும் அங்கே கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இருப்புண்டா என்னலேருந்து எல்லா விஷயமும் கலந்து ஆலோசிக்கப்படும். அப்போ இருப்பு தொடர்பான பூரண விளக்கத்தை பெறணும்னா நீங்கள் எங்கே வரணும்? இருப்பு தொடர்பான பதிவு செய்யும்போது பூரண விளக்கத்தை பெறணும்னா LKS2 படிச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு எது இருப்பு எது இருப்பு இல்லை, எது சொத்தண்டு காட்டும் இருப்பண்டு காட்டும் விளக்கும். அப்போ அந்த வகையில் நியமம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து சட்ட பின்னணி. சட்ட பின்னணி சொல்லப்பட்டது நமக்கு வந்து என்னென்ன விடயங்கள் நம்ம இதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் 1995ஆம் ஆண்டு 1959ஆம் ஆண்டு பட்டய கணக்காளர் நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. பட்டய கணக்காளர் நிறுவனம் சொன்னால் நீங்கள் CA சார்ட்டர் படிக்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நாங்கள் சார்ட்டர் படிக்கிறோம், CA படிக்கிறோம், எப்படி சொல்லுவாங்க WT படிக்கிறோம், அடுத்தது CIMA படிக்கிறோம், CMA படிக்கிறோம், ACCA படிக்கிறோம். இப்படி நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் படிக்கிறோம்னு சொல்கிறாங்க என்றால் இந்த இடத்துல இந்த CA படிக்கிறோம்ன்றது தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி என்று சொல்லப்படுது. பட்டய கணக்காளர் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு சொல்கிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நிறுவனத்தால் CA நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற கோர்ஸ் CA. பட்டய கணக்காளர் நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற ஒரு தொழிற்சார் கற்கை நெறி தான் CA. அப்போ அந்த CAயில் உங்களுக்கு என்ன படிப்பிக்க போகிறாங்கன்னு சொன்னால் இதுதான் படிப்பிக்க போகிறாங்க. கணக்கிட நியமம். கணக்கு நியமத்தை எப்படி பின்பற்றி கணக்கறிக்கை செய்கிறது, ஒரு நிதிக்குறை எப்படி பார்த்து அதுக்கான சரியாக பிளான் கண்டுபிடிக்கிறது, எப்படி நிறுவனத்தில் போய் வேலை செய்கிறது. ஸோ அப்படியான நாலேஜ் அதை தாரதான் ப்ரொஃபஷனலுக்கான நாலேஜ் தாரதான் இந்த CA. அப்போ இந்த பட்டய கணக்காளர் நிறுவனத்தால் வழங்கப்படுற ஒரு கற்கை நெறி தான் இது CA மட்டும். WTன்றது வேறு, CMAன்றது வேறு, CMAன்றது வேறு, ACCன்றது வேறு. இதெல்லாம் ஒவ்வொரு கற்கை நெறி தொழிற்சார் கற்கை நெறியில் இந்த CAன்றது இந்த பட்டய கணக்காளர் நிறுவனத்தால் வழங்கப்படுற ஒரு கற்கை நெறி தொழிற்சார் கற்கை நெறி. விளைஞ்சா? எஸ். அப்போ அவங்களுக்கு அது அந்த விஷயம் விளங்கணும். ஓகே, அப்போ அந்த நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த நிறுவனம் தான் நியமங்களை உருவாக்குது. அப்போ நியமங்களை உருவாக்குறார்கள் யாருன்னு கேட்டால் பட்டய கணக்காளர் நிறுவனம். அவங்க தான் உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய் நியமங்கள் சட்டம். அப்போ அந்த சட்டம் என்னது, சட்டத்துக்கிட்ட உருவாக்கப்பட்ட நிறுவனம் என்ன, அந்த நிறுவனங்களோட தொழிற்பாடல் பொதுவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் இங்கே கணக்கீட்டு நியமங்கள் தொடர்பான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. கணக்கீட்டு கணக்காய் நியமங்கள் கண்காணிப்பு குழு, கணக்கீட்டு நியமங்கள் குழு, பட்டய கணக்கு இதெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது இந்த சட்டத்துக்கு கீழே தான். அப்போ இந்த சட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் ஒவ்வொரு நிறுவனத்திலும் தொழிற்பாடு. ஸோ இதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நாம் படிப்பிப்போம். சரி, அடுத்து பாருங்கள் கற்க வேண்டிய துறைகள் என்ன விஷயம் பார்க்கணும்னா ஒன்று நோக்கம். கணக்கு நியமத்தின் நோக்கமாக இருக்கலாம். அடுத்து பாட விடயங்கள் உள்ளடக்கம், வரைவிலக்கணங்கள், கணக்கீட்டு படிமுறைகள், வெளிப்படுத்தல்கள். ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இதில் மெயினாக சொல்ல போகிறதா இருக்கும். என்ன நோக்கத்தை படிக்கிறோம், அதில் என்ன விடயங்கள் இருக்குது, அதில் உள்ளடக்கம், ஸோ அப்படியான விஷயங்கள். அடுத்து பாருங்கள் சரியான நிதி அறிக்கைப்படுதலுக்கு முறையான கணக்கீட்டு கட்டுப்பாட்டிற்கும் தேவையான வழிகாட்டல்கள் முன்மொழிகளும் வழங்குதல். ஸோ கணக்கீட்டு நியமம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த நியமம் தான் நம்ம படிக்க போகிற பாடம். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஒன்று LKAS 1. LKAS 1 நிதி கூற்றுக்களை சமர்ப்பித்தல். அப்போ நிதி கூற்றுக்கள் வரும்போது 6 நிதி கூற்றுக்கள் பார்க்கணும். 5 நிதி கூற்றுக்கள் A லெவலில் கணக்கு செய்யணும். 6ஆவது நிதி கூற்று கணக்கு செய்ய தேவையில்லை. நியமத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட ஒப்பிடு தகவல் கணக்கு செய்ய தேவை. பட் அது ஒரு நிதி கூற்றாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. அடுத்தது வந்து இருப்பு. அப்போ இருப்புகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? இருப்புன்னு சொல்லப்படுறது நமக்கு வந்து ஒரு இதில் விற்பனைக்காக அல்லது உற்பத்திக்காக அல்லது உற்பத்தியின் குறைவேலையாக இருக்கிறதுலாம் இருப்பு. சரி, அடுத்த காசு பாதல் கூற்று. இப்போ காசு பெறுவன ஆர்டர் செய்திருப்போம், காசு கொடுப்பன ஆர்டர் செய்திருப்போம், காசு கணக்கு செய்திருப்போம். ஸோ இது 4ஆம் பாடத்தில் நம்ம படிச்சுட்டோம். 4ஆம் பாடம் படிக்கும்போதே நம்ம காசு பெறுவனவு உள்ள காசு வாரது, காசு கொடுப்பன காசு நிறுவனத்தோடு வெளியில் போகிறது, அது ரெண்டையும் காசு பெற கொடுப்பனால் செய்யப்பட்ட பிறகு காசு கணக்கு பொது பேரில் பண்ணப்படும். காசு கணக்கு செய்கிறது, காசு கணக்கு சீராக. ஸோ நிறைய விஷயம் நம்ம என்ன செய்ய சம்மந்தமாக படிச்சுட்டோம். இங்கே காசு பாதல் கூற்றண்டா என்னென்னு பார்த்தோம்னால் அதே விஷயம்தான், பட் கொஞ்சம் இங்கே வித்தியாசமாக பார்க்கணும். காசு பெறுவனவு என்றதை காசு உட்பாய்ச்சல்னு பார்ப்போம். காசு கொடுப்பனவுன்றதை காசு வெளிப்பாய்ச்சல்னு பார்ப்போம். அந்த உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சலில் காசு உட்பாய்ச்சல், காசு வெளிப்பாய்ச்சல், காசு உள்ளவாறு காசு வெளியில் போகிறது, அவற்றினை வகைப்படுத்துவோம். 3 வகைக்குள்ளே கொண்டு வருவோம். ஒன்று செயற்பாடு நடவடிக்கை, நிதியீட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை 3 வகைக்குள்ளே கொண்டு வரும். அந்த 3 வகைக்குள்ளே கொண்டு வந்துட்டு
அதை பேஸ் பண்ணி செய்யும் ஒரு கணக்கு ஒன்று செய்யும். நிதிநிலைமை கூற்றுமே ஒரு கணக்கு ஒன்று செய்யும், ஒரு கூற்று ஒன்று செய்யும். அதுதான் காசு பாய்ச்சல் கூற்று. ஸோ அது வரும்போது படிப்போம். ஆனால் இந்த காசு பாய்ச்சல் கூற்றுக்கான நியமத்தை இந்த 11ஆம் பாடத்துக்கு உள்ளே படிக்க போகிறது இல்லை, 12ஆம் பாடம் தான் படிக்க போகிறோம். கம்பெனியில் கணக்கு செய்யும்போது தான் கம்பெனிக்கான கணக்குள்ள இது ஒரு கணக்கை நம்ம பார்ப்போம். அடுத்த பாருங்கள் LKS 8 கணக்கீட்டு கொள்கை, மதிப்பீட்டு மாற்றம் மற்றும் வழுக்கல். ஸோ இது தியரியோடு சம்மந்தப்பட்ட விஷயம். எதெல்லாம் கணக்கீட்டு கொள்கைகள், எதெல்லாம் மதிப்பீட்டு மாற்றங்கள், வழுக்கல் என்றதை கண்டுபிடிக்க தெரியும். அப்போ உதாரணத்துக்கு நம்ம சும்மா சொல்லணும்னு சொன்னால் FIFO முறை, இருப்புகள் தொடர்பான மதிப்பீடு, FIFO NWS என்றது கணக்கீட்டு கொள்கை. சரியா? நீங்கள் ஆயுட்காலம் ஆதனம் பொறிமற்ற உபகரண ஆயுட்காலத்தை மதிப்பிடுறீங்கன்னா அது ஒரு மதிப்பீடு. ஸோ அப்படியான விஷயம் நம்ம அந்த பாடம் வரும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். ஸோ அதை பார்ப்போம். அடுத்து பாருங்கள் LKS 10 அறிக்கையிடும் காலத்திற்கு பின்னரான நிகழ்வுகள். அப்போ அறிக்கையிடும் காலத்துக்கு பின்னரான நிகழ்வுகள் நம்ம நிதிக்கூறுகளை வெளியீடு செய்யணும்னு சொன்னால் நம்ம நிதிக்கூறு வெளியீடு செய்கிற ஆரம்பத்துக்கு இது தெரியுமா இல்லையா? நமக்கு வந்து நம்ம நிதிக்கூற்றுகளை வெளியீடு செய்கிற காலம் எப்படி சொல்ல, நம்ம வந்து 1/4 வணிகம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வணிகம் என்ன செய்யும் வந்து முடிவடைகிறதுக்கு பார்த்தோம்னா 1/4 ஏதோ ஒரு வருஷத்தில் என்ன செய்யும் வந்து ஒவ்வொரு வருஷம் 1/4 ஆரம்பிக்கப்பட்டு முடிவடைகிறது 31/3 முடியும், மார்ச்சில் முடியும். இதான் நம்மளோட நிதியாளரை சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம குறிப்பிட்ட நிதியாளரை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் என்றால் இந்த திகதியில் நம்ம நிதிக்கூட்ட செய்யணும் என்றதுதான் இங்கே சொல்லப்பட்ட விடயம். இந்த திகதியில் நிதிக்கூட்ட செய்யணும். இதுக்கு பிறகு 31 பிறகு நிதிக்கூட்ட வெளியீடு செய்த ஒரு காலம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 30/6 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று தரப்படும். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கணக்கறிக்கை தயாரித்து முடிக்கணும். அதான் இந்த நிதிக்கூற்று பிந்திய காலம். இது நிதிக்கூற்றுன்ற நிதியாண்டு சொல்லப்படுறது. நிதியாண்டு இறுதி திகதிக்கும் இந்த இயக்குநர்கள் என்று சொல்லப்படுற நபர்களால் ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்ட திகதியை தருவாங்க. ஸோ கணக்கறிக்கை நீங்கள் 30 முடிச்சு தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட வீட்டில் சும்மா சொல்லணும்னா உங்களோட பாடசாலையில் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று தந்துட்டு, சரி ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று பெரிய ஹோம்ஒர்க் ஒன்று தந்துட்டு, ஸோ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வரும்போது அதை செய்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஸோ நான் ஒரு கேள்வி ஒன்று தந்துட்டு நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு வரும்போது செஞ்சு கொண்டு வரணும்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அப்போ இன்றைக்கே இந்த கணக்கை முடிக்க மாட்டோம். அப்போ அந்த நிதிக்கூறின இறுதி திகதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று என்ன செய்வாங்க, உங்களுக்கு தருவாங்க. அந்த இடைப்பட்ட காலம் தான் நிதிக்கூறின் பிந்திய காலம். அந்த நாட்களில் நடக்கிற நிகழ்வுகளை எப்படி சீராக்கணும், சீராக தேவையில்லையான்னு பார்க்க தான் LKS 10. ஸோ அதை நம்ம வந்து டீப்பாக படிப்போம். அடுத்த பாருங்க நமக்கு வந்து 16 LKAS 16 ஆதனம் பொறிமற்றுவர். ஆதனம் பொறிமற்றுவர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பெருமாத்தை செய்வது எப்படி, சரியா? கிரேமண்டா என்ன, பெருமானத்தை வேண்டா என்ன, பெருமா தெய்வடையக்கூடிய பெருமண்டா என்ன, எஞ்சிய பெருமதி வேண்டா என்ன, அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் படிக்கும். அப்போ முன்னுக்கு நம்ம படித்தது எப்படி பெருமாத்தை செய்கிறது, நேர்கோட்டு முறை, ஒடுக்குபா முறை என்று 2 முறையில் பெருமாத்தை செய்வோம். பெருமாத்தை செய்யப்பட்ட பிறகு எப்படி அது கணக்கறியில் காட்டுறது, இதான் நம்ம ஏற்கனவே 6ஆம் பாடத்தில் 8ஆம் பாடத்தில் 10ஆம் பாடத்தில் படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஆதனம் பொறிமற்றம் வந்துருவா இன்னும் நிறைய இருக்குது. மீள் மதிப்பீடு செய்கிறது எப்படி பதிவுன்னு தெரிஞ்சுக்கணும். பகுதி மாற்றம் செய்கிறது அல்லது விற்பனை செய்யும் போது எப்படி பதிவுன்னு தெரிஞ்சுக்கணும். சொத்துக்கள் ஆயுட்கால மாற்றங்கள் வரும்போது எப்படி பதிவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நமக்கு ஆதனம் பொறிமற்றம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன செய்யப்படும் இங்கே பதியப்படமாக இருக்குது. அப்போ இதுவரைக்கும் படித்த விஷயத்தை தாண்டி அங்கே நியமம் என்ற விஷயத்தை நம்ம படிக்கலை. LKS 16 சொல்லி நம்ம ஒன்றுமே படிக்கலை. ஆதனம் பொறிமற்றம் தொடர்பாக சில விடயங்கள் நமக்கு தெரியும். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் என்ன செய்யப்படும் நம்ம வந்து இங்கே படிக்கிறோம் ஆதனம் பொறிமற்றம் ஒரு தொடர்பாக. ஸோ அடுத்து பாருங்கள் SLFRS 16 குத்தகை. அப்போ SLFRS 16 குத்தகை. அப்போ லீசிங்கில் வாகனத்தை எடுக்குது. ஸோ லீசிங்கில் வாகனம் எடுக்கணும். அப்படி உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சில இடத்துல பார்த்துருப்போம். ஒரு 10 லட்சம் பெறுமதியான ஒரு மோட்டார் வாகனம் இருக்குது. மோட்டார் வாகனத்தில் பெறுமதி 10 லட்சம். மோட்டார் வாகனத்தில் பெறுமதி எவ்வளோ நமக்கு வந்து 10 லட்சம். இந்த மோட்டார் வாகனத்தை 10 லட்சம் ரூபா காசையும் கொடுத்து வாங்குறதுக்கான உங்கள்கிட்ட நிதி இல்லாத பட்சத்தில், 10 லட்ச ரூபா காசு கொடுத்து வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட நிதி இல்லாத பட்சத்தில் இப்போ நாம் என்ன செய்யணும், இந்த காசை கொடுத்து வாங்க முடியலை. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு 3 லட்சம் ரூபா காசை உடனே கொடுத்துட்டு அந்த மோட்டார் அதை வாங்கிட்டு வர. அப்போ இன்னும் எவ்வளோ கொடுக்க இருக்குது, இன்னும் ஒரு 700,000 அதாவது பேலன்ஸ். இது கடனாக வந்து நிற்க போகுது. இதை வந்து என்ன செய்கிற வந்து உடனே 3 லட்சம் ரூபா காசை கொடுக்குறீங்க, 300,000 காசு கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு 700,000 காசு கடன். அப்போ இந்த கடன் என்ன செய்வீங்க, எப்படி கொடுப்பீங்க, தவணை கட்டணங்களாக கொடுப்பீங்க. 1வது வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம்னு சொல்லி தவணை கட்டணங்களாக கொடுப்பீங்க. தவணை கட்டணங்களாக கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்படி நம்ம வாங்குறது குத்தகை. சரியா? ஒரு குறிப்பிட்ட சொத்தானது, இது மோட்டார் வாகனமாக இருக்கின்ற அவசியம், கட்டடம் எது வேணாலும் இருக்கலாம், இயந்திரமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ குறிப்பிட்ட சொத்தினை ஆரம்பத்தில் ஒரு கொடுப்பனோடு செய்துட்டு
பலன்ஸை பிரதாரம் என்ற அடிப்படையில் தவணை கட்டணமாக கொடுக்குற முறை தான் குத்தகை. அப்படி குத்தகைக்கு நீங்கள் ஆதரவு பெற்றீங்கன்னா எப்படி கணக்கில் காட்டணும், எப்படி பதியணும் தான் நம்ம இங்கே படிக்க போகிற விஷயம். சரி, ஓகே, அதுபோல் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், SLFRS 15 வாடிக்கையாளருடனான ஒப்பந்தங்கள் இருந்தான வருமானம். அப்போ வாடிக்கையாளருடனான ஒப்பந்தங்கள் இருந்தான வருமானம் பார்த்தோம்னால் உங்களுக்கு சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே தரமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பரிச்சயப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளாக பாருங்கள், நான் ஒரு வணிகத்துக்கு போகிறேன். ஒரு வணிகம் எப்படி இருக்கலாம்னு பாருங்கள். வணிகம் என்று வரும்போது வணிகம் என்ன செய்யலாம் என்று வந்தோம்னால் வணிகம் ஒன்று பொருளை விற்பனை செய்ய முடியும். பொருள் விற்பனை செய்ய முடியும். பொருள் விற்பனை செய்கிற வணிகம் தெரியும். மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் எந்த கடையை பார்த்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, பொருளை விற்பனை செய்கிற வணிகம் மட்டும் இருக்கிறாங்க. அல்லது உங்களுக்கு இன்னொரு வணிகம் தெரியும், சேவை வழங்குகிற வணிகம். சேவை வழங்குதல், சேவை வழங்கும் வணிகம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு கராஜுக்கு போகிறீங்க. மோட்டார் வாகன திருத்துற நிலையம், மோட்டார் வாகன திருத்துதல் நிலையம் ஒரு சேவை வழங்குகிற இடம். அல்லது நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போகிறீங்க. போய் நீங்கள் என்ன செய்றீங்க, WT படிக்கிறீங்க, CA படிக்கிறீங்க இல்லையா. அப்போ அது ஒரு இன்ஸ்டிடியூட், அவங்களும் ஒரு சேவை வழங்குகிற நிறுவனம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு பரிச்சயமாக தெரியும். இன்னொரு நிறுவனம் இருக்குது, அவங்க என்ன செய்வாங்க என்றால் பொருட்கள் வழங்கப்படுறதோட சேவையும் வழங்குவாங்க. பொருட்கள் வழங்கப்படுறதோட சேவையும் வழங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதில் எனக்கு தேவையான உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து மோட்டார் வாகன விற்பனை ப்ளஸ் சர்வீஸ், சரியா. மோட்டார் வாகன விற்பனை செய்வதோட சேவை செய்கிறது எப்படி நம்ம இருப்பது. இப்போ நீங்கள் ஒரு கடை ஒரு நிறுவனத்திட்ட போயிட்டு புதுசாக ஒரு மோட்டார் வாகனத்தை வாங்குறீங்க. அப்போ நிறுவனம் ஒன்றுக்கு போயிட்டு புதுசாக ஒரு மோட்டார் வாகனத்தை வாங்குறீங்க என்றால் அந்த இடத்துல அவர் மோட்டார் வாகனத்தை உங்களுக்கு விற்பனை செய்வார். அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், நீங்கள் எடுத்துமே உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பெறுவாங்க மோட்டார் வாகனம். உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு மோட்டார் வாகனத்தை வாங்க போகிறீங்க. ஒரு நேரம் உங்களுக்கு மோட்டார் பைக்கெல்லாம் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மோட்டார் வாங்கி நீங்கள் என்ன செய்ய விலை கட்டுக்கொண்டு வாரீங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்கள், இந்த மோட்டார் பைக் 10 லட்சம் ரூபா. இந்த மோட்டார் பைக்கை வாங்கினது பிறகு ஒரு 3 சர்வீஸ் உங்களுக்கு செய்ய ஃப்ரீயாக தருவோம். சரியா, 6 மாதத்துக்கு ஒரு முறை என்ற அடிப்படையில் 3 சர்வீஸ் ஃப்ரீயாக தருவோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, 10 லட்சம் ரூபா அந்த சர்வீஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க இல்லையா. எஸ், அப்போ நமக்கு சர்வீஸ் ஃப்ரீயாக கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மோட்டார் வந்து வாங்குங்க. ஆனால் உண்மைக்கும் அந்த மோட்டார் வாகனத்துக்கும் அந்த சர்வீஸுக்கும் சேர்த்து தான் 10 லட்சம் ரூபா. அப்போ அப்படியே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை நம்ம கணக்கில் காட்டும். அப்போ எங்கெங்கெல்லாம் அப்படி வழங்கப்படலாம் பார்த்தா மோட்டார் வாகனங்கள் விற்பனை செய்யும்போது சர்வீஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். CCTV கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது சர்வீஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். AC ஃபிக்ஸ் பண்ணும்போது சர்வீஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். சோலர் பேனல் ஃபிக்ஸ் பண்ணும்போது சர்வீஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு முதல்ல பொருளை விற்றுடுவாங்க. விற்றதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேவை வழங்குறேன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீயாக வழங்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஃப்ரீ இல்லை. அப்போ அதுக்கும் காசு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கான காசை சேர்த்து கொடுத்தனால அப்படி ஒரு நிறுவனம் நீங்கள் இருந்தீங்க என்றால் எப்படி கணக்கில் பதியும். இப்போ நான் வந்து மோட்டார் வாகனத்தை விற்பனை செய்திருக்கிறேன், அதுக்கான சேவிஸுக்கு ரெண்டுமான காசையும் சேர்த்து வாங்கிட்டேன். 10 லட்ச ரூபா காசு வாங்கும்போது மோட்டார் வாகனங்களுக்கான ஒரு 8 லட்சம் ரூபாயும் சேவிஸுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாயும் சேர்த்து மொத்தமாக காசு வாங்கியிருக்கு. இப்போ நான் அதை எப்படி கணக்கில் காட்டுறது. அப்போ மோட்டார் வாகனம் கொடுத்துட்டேன்டா மோட்டார் வாகனம் வருமானமாக காட்டலாம். சேவிஸ் வழங்கப்படலை, இன்னும் சேவிஸ் கொடுக்கல. 6 மாதத்துக்கு ஒரு முறை சேவிஸ் சொல்கிறேன். முதல்ல 6 மாதம், 2வது 6 மாதம், 3வது 6 மாதத்துக்கு கூட அந்த சேவிஸ் மொத்தமாக வழங்கி முடிஞ்சிருக்கு. இந்த 3க்கும் சேர்த்து தான் நான் 2 லட்ச ரூபா காசு வாங்கியிருக்கேன். அப்போ முதலாவது சேவிஸ் முடியும் வரைக்கும் அது வருமானம் இல்லை. எனக்கு மொத்தமாக வாங்கின காசு எனக்கு வருமானம் இல்லை. 8 லட்ச ரூபா மோட்டார் வாகனம், 8 லட்ச ரூபா ஒரு பெருமையான மோட்டார் வாகனத்துக்கானது தான் வருமானம். ஏன்னா அதை தான் இப்போ விற்பனை செய்துட்டேன். ஆனால் சேவிஸ் இன்னொரு 6 மாதத்தில் வழங்கப்படும். அப்போ 6 மாதம் சேவிஸ் 6 மாதத்துக்கு பிறகு சேவிஸ் வழங்குறது பிறகு தான் எனக்கு அந்த சேவிஸுக்குரிய வருமானம். அப்போ 2 லட்ச ரூபா காசை 3ஆக பிரிச்சுட்டு ஒரு பங்கு வருமானத்தில் எப்போ காட்டுவீங்க, 6 மாதத்துக்கு பிறகு. 2வது பங்கையும் அடுத்த 6 மாதம், 3வது பங்கு அடுத்த 3 6 மாதம், 1.5 வருஷம் முடிஞ்சது பிறகு தான் மொத்தமாக நீங்கள் வருமானம் இனம் கண்டு முடிக்க முடியும். ஸோ இதை எப்படி கணக்கறிகளை காட்டுறது தான் நம்ம எங்கே பார்க்க போகிறோம், SLFRS 16. அடுத்த பாருங்க நமக்கு வந்து கடைசி இருக்கிறது LKAS 37, ஏற்பாடுகள், நிகழத்தக்க சொத்துக்கள், நிகழத்தக்க பொறுப்பு. ஏற்பாடுன்னா விற்பனை உத்தரவாதம், ஏற்பாடு ஊழியர்களிடப்பட்ட ஏற்பாடு. ஸோ அப்படியான ஏற்பாடு நம்ம முன்கூட்டி சில விஷயங்கள் தெரியும்.
அப்படி நம்ம இதில் என்ன படிக்க மாட்டோம், ஏற்பாடுன்றது எப்படி இருக்கும், நிகழத்தக்க சொத்து நிகழத்தக்க பொறுப்பு எப்படி இருக்கும், ஸோ அதுக்கான கணக்கீட்டு பதிவு நம்ம எப்படி செய்வோம். அப்போ ஏற்பாடுன்றது ஓரளவு உங்களுக்கு தெரியும். விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, ஒரு பொருள் ஒன்றை நம்ம வந்து விற்பனை செய்கிறோம். அப்போ இந்த நிறுவனத்தினால ஒரு நிதியாண்டில் இந்த நிதியாண்டில் ஒரு 1000s ஆஃப் பொருட்கள் வந்து விற்பனை செய்திருக்கிறேன். என்ற நிறுவனத்தில் என்ற ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் 1000s ஆஃப் பொருட்களை நான் 1000 பொருட்களை விற்பனை செய்திருக்கிறேன். விற்பனை செய்யும் போதில் நான் சொல்லியிருக்கிறேன் 6 மாதம் வாரண்டி, 6 மாதத்துக்குள்ளே பழுதடைஞ்சதுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் மாற்றி தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 1000s பொருட்களும் 1000 பொருட்களும் திரும்பி வராது, அதில் ஒரு குறிப்பிட்டளான பொருள் வருது. அப்போ அந்த குறிப்பிட்டான பொருள் வருதுண்டா அதுக்கு நான் எப்படி கணக்கில் காட்டுறது. ஸோ அதில் வந்து 1000 பொருட்களை விற்பனை செய்கிறேன், ஒரு 5% பொருள், அதாவது 50 பொருட்கள் மட்டும் திரும்பி வந்தால் அது திரும்பி வர பொருட்களை வந்து அதுக்கான திருத்த வேலைகளை செய்து கொடுக்கணும், அல்லது புது பொருளை மாற்றி கொடுக்கணும். அப்போ அப்படி வரும்போது அந்த ஏற்பாடுகள் எப்படி பதிகிறது, ஏற்பாடு எப்படி இனங்காண்றது, ஏற்பாடு எப்படி பதிவு செய்கிறது, நிகழத்தக்க சொத்தண்டா என்ன, நிகழத்தக்க பொறுப்புண்டா என்ன, அதுக்கான உதாரணங்கள் என்ன, எப்படி கணக்கறிக்கையில் அதை காட்டணும் காட்டத்தவில்லை அப்படின்ற விஷயங்களை படிக்கிறதா இருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கணும். இப்போ கணக்கீட்டு நியமன்றது டோட்டலாகவே 9 நியமங்கள் பற்றி ஒரு சமரி ஒன்று வந்திருக்கு. ஸோ ஏன் இந்த சமரின்னு சொன்னால், நமக்கு வந்து இதுக்கு படிக்க போகிற விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிருதுன்னு சொன்னால் அந்த பாடங்களை படிக்கும்போது இலகுவாக விளங்கும். சரியா? பாடம் படிப்பிக்கும் போது பாருங்கள், ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக சொல்லித்தரேன்னு சொன்னால் எதுவும் தெரியாது, புதுசாக சொல்லித்தரேன் உங்களுக்கு விளங்காது. செகண்ட் டைம் படிக்கும்போது ஈஸியாக விளங்கும். அப்போ அது நமக்கு அதுதான் நம்ம ஒரு பயிற்சியாக கொடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அதுக்கான விளக்கங்கள் ஓரளவு தந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து நம்ம படிக்க போகிற கணக்கீடு நியமத்தில் வர ஒவ்வொரு விடயங்களும் நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள், O லெவலில் நீங்கள் படித்த விஷயத்தை நீங்கள் A லெவலில் வந்து படிக்கிறீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அல்ல ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நான் சொல்லித்தரேன்னா உங்களுக்கு ஈஸியாக அவ்வளோ விளங்கும். ஏற்கனவே விளங்காமல் இருந்த செக்ஷன்ஸ் கூட ஈஸியாக விளங்கிடும். ஸோ அதுதான் நோக்கம். ஸோ அப்படி என்னன்றதால நம்ம என்ன செய்ய வந்து உங்களுக்கு கிளியராக என்ன செய்ய வந்து முழுமையாக ஒரு ப்ரீஃபாக ஃபுல்லாக இல்லாமல் ஒரு உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் 9 நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 நியமங்களை பற்றி நம்ம இது படிக்க போகிறோம். மிக முக்கியமான பாடம் கணக்கீட்டு நியமங்கள். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த கணக்கீட்டு நியமங்களில் அடிக்கடி மாற்றங்கள் வரும். அந்த அடிக்கடி வர மாற்றங்கள் கேள்விகளாக வந்து நிற்கும். அப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கொள்ளணும், நியமத்தில் அடிக்கடி மாற்றம். ஏன்னா நம்ம வந்து புது நியமங்கள் வரும். இந்த SLFRS 15 ஏற்கனவே இருந்ததில்லை. SLFRS 15 புதுசாக அறிமுகப்படுது, 2019 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நியமம். SLFRS 16 ஏற்கனவே இருக்கல. SLFRS 16 பதிலாக LKS 17 ஒன்று இருந்தது, அதை நீக்கிட்டு அது வந்திருக்கு. அப்போ ஏற்கனவே இருந்ததில் என்ன மாற்றம் செய்தாங்களோ அதை நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஏற்கனவே இருந்தது அப்படியே படிக்கிறாள். LKS 18 தான் இப்போ நம்ம வந்து SLFRS 15 மாற்றப்பட்டிருக்கு. அப்போ LKS 18 இருந்த விடயங்கள் நமக்கு இப்போ தேவைப்படாது. புது விடயம் படிக்கணும். உங்களோட கைடில் புது விஷயம் இருக்காது. இந்த நியமங்கள் தொடர்பான பாடத்தில் உங்களோட கைடில் புது விடயங்கள் இல்லை. அப்போ அதனால் நியமங்களை நீங்கள் சரியாக படிக்கணும். அப்போ நீங்கள் சரியாக படிக்கலைன்றால் எந்த விடயம் புதுசோ அது உங்களுக்கு கையில் இருக்குது. சரியான விஷயம். இப்போ நியமத்தில் நம்ம நிறைய விஷயம் படித்தாலும் எந்த விடயம் புது விடயமோ அதுதான் உங்களோட எக்ஸாம் பேப்பரில் கேள்விகளாக இருக்குது. அதனால் அப்டேட் பண்ணப்பட்ட புது விடயங்களை படியுங்க. அப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சிலமாக மற்ற ஆட்களோட போட்டி போட முடியும். ஸோ இருக்கிற காலம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் காலம் இல்லையா, நம்ம வந்து 11ஆம் பாடம் படிச்சுட்டு இருக்கோம்னா நமக்கு இருக்கிற காலம் எக்ஸாமுக்கான காலம் கொஞ்சம் காலம். தெளிவாக உங்களோட பிளானை போடுங்க. அந்த பிளான் அடிப்படையில் என்ன செய்யும் செயற்படுங்க. எதை படிக்கிறோம் தெளிவாக படிக்கிறோம் இல்லையான்னு காணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி. அடுத்த கிளாஸில் என்ன செய்யும் வந்து தொடர்ச்சியாக மற்ற விஷயங்களை பார்ப்போம். ஸோ 11ஆம் பாடத்தில் செகண்ட் இயருக்கான ஃபஸ்ட் பாடம், 11ஆம் பாடத்தில் என்ன செய்யும் வந்து நியமங்கள் தொடர்பான ஒரு விளக்கம் வந்துருக்கு. அடுத்த கிளாஸ் என்ன செய்யும் வந்து நியமத்தில் முழு விளக்கம் முழு பாடமாக என்ன செய்யும் கொண்டு போகும். ஸோ இன்றைய கிளாஸில் எதுவுமே எழுதலை, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கு என்னென்ன விஷயம் இருக்குது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.